ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் சட்னிங்க. இது ரைஸுக்கு சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த பீட்ரூட் நம்ம பொரியலாக சாப்பிட்ருப்போம், சாலடில் சாப்பிட்ருப்போம். ஆனால் சாப்பாட்டுக்கு நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? காரசாரமாக அருமையாக இருக்குங்க. 2 பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு அதை நல்லா கிரேட் பண்ணியிருக்கேன். நல்லா துருவி எடுத்திருக்கேன். துருவி எடுத்துட்டு நீங்கள் கடாயில் போட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ட்ரை சில்லி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 5 to 7 நான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. இது நல்லா வணங்கி வர்றப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு அது கூட நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு வணக்க போகிறோங்க. இது 5-7 நிமிஷம் ஃபுல்லாக நம்ம வணக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோங்க. இது ரொம்ப 5 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய சூப்பரான ஹெல்த்தியான சட்னி. இதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை 3 தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சில டைம் அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஈவன் பெரியவங்களுக்கு கூட ரொம்ப சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பட் சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி 5-7 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. இது ஹார்ட் வெஜிடபிள் அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுறோம். இதே கேரட்டாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிப்போம். இது ஹார்ட் வெஜிடபிளுங்க, அதனால நம்ம தண்ணி ஊற்றி 7-5 நிமிஷம் வேக வச்சுட்டு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் தேங்காய் துருவி நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டுட்டு இதை உப்பு சேர்த்து அரைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் சட்னி நம்மளுக்கு தயாராக போகுது. நல்ல நைஸான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இது நீங்கள் எப்போவுமே இந்த பீட்ரூட் சட்னி வீட்டில் சாப்பாட்டுக்கு, ரைஸுக்கு, ஈவன் தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சப்பாத்திக்கு கூட ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. இது சாலட் மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இதை அப்ளை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் சட்னி. உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த பீட்ரூட் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஹெல்த்தியாக இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் சட்னியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு Kodak குக்கிங். பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட்டு உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ, பாய்.